Praise Lord Holy Spirit. Happy man who is begun in Jesus Christ. சந்தோஷமான மனிதன் இயேசுவின் பின்னால். இன்று ஆண்டோடைய வார்த்தை சங்கீதம் 136:1. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ நம்ம இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஸோ ஆண்டவரை துதிக்கும் போது நம்மளுக்கு நிறைவான கிருபை நம்ம மேலே சூழ்ந்து கொள்ளும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் மிகுந்த நல்லவர். ஆக்சுவலாக இந்த சங்கீதம் 136 பார்த்தீங்கன்னா அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ ஆண்டவர் துதிகன மத்தியில் வாசம் செய்கிறவர். அவருடைய ப்ரெசன்ஸை நம்ம உணரணும், நம்ம தெரிந்து கொள்ளணும், அவர் கூட நெருங்கணும், அவருடைய ஆசீர்வாதங்களெல்லாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா ஆண்டவரை துதிக்கணும். ஏன்னா அவர் ஒருவரே நல்லவர். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸோ அதனால் நம்மளுக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஒர்க்கில் பிஸியாக இருக்கலாம், அல்லது பல பிரச்சனைகள் அதில் பிஸியாக இருக்கலாம். ஸோ நம்ம ஆண்டவரை தேடி போகிறதே கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன், வாரத்தில் ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆலயம் செல்வோம். ஏன்னா கண்டிப்பாக ஆலயம் சென்றோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே ஆண்டவரை துதிக்கிற சத்தம் கேட்கும். நாமளும் அந்த சத்தத்தோடு இணைவோம். ஸோ நாமளும் அதில் ஒரு பங்காளியாக நிற்கும்போது ஆண்டவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த கஷ்டம் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அந்த கிருபை நிமித்தமாய் நம்மளுக்கு நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் உதவி செய்வார். ஏன்னா அவர் நல்லவர். அவர் எப்பொழுதும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாரு. நாம் தான் ஒரு நேரம் வேறு மாதிரி இருப்போம், இன்னொரு நேரம் ஆண்டவர்கிட்ட போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் நம்மளை ஏற்றுக்கொண்டு நம்மளை மறுபடியும் அவருடைய கிருபையில் நம்மளை இணைய வைக்கிறாரு. ஸோ அவரை நம்ம துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். நம்ம அவரை துதிக்கும் போது அவர் மகிமையாய் நம்மளை அணைத்துக் கொள்வார். ஸோ ஆண்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் ஒருவரே பரிசுத்தர். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஹோலி ஸ்பிரிட்.